கட்சி ஆரம்பிச்சு புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்திருக்காரு. இந்த மீட்டிங்ல எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் நான் மொட்டை அடித்து கொண்டேன். அண்ணன் மேல இருக்க தீராத அன்பு அதை வெளிப்படுத்தணும்ன்ற காரணத்தினால நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன். வாகை சூடி வரலாறு படைப்போம். புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். வாழ்க தமிழக வெற்றி கழகம். ஓங்குக தளபதி அண்ணாவின் புகழ். நாங்க அணில் குஞ்சாவே இருந்துட்டு போறோம். அணில் குஞ்சு பாக்குறதுக்கு அழகு. ஆனா என் வாயில சொல்லக்கூடாது, அது வேற மாரி குஞ்சுங்களா. நீங்க அணிலுக்கிட்ட நீங்க எதை வேணாலும் பார்த்துருக்கலாம். அழகான முடி இருக்குது, அழகான வால் இருக்குது, அழகான தலை இருக்குது, கண்ணு இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு டேஷை மட்டும் ஏன் பார்த்து சொல்றீங்க? இது தப்பு இல்லையா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னா நாங்க இருக்கோம். சரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது எங்க ஊரை பத்தி பேசுறது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷம். வேண்டுதலா நாங்க வைக்கிறோம் எங்க அண்ணன்ட்டு. எங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்தாலும் எங்க பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாய் மாமான்றது அவர் தான் எங்களுக்கு மெயின். எங்க எம்ஜிஆர் தாத்தாக்கு அப்புறம் எங்க அண்ணன் விஜய் தான். கண்டிப்பா விஜய் வருவாரு, சிஎம் ஆக்குவோம் நாங்க. அண்ணன் 10 நிமிஷம் பாண்டிச்சேரியில பேசினா கூட 10 தலைமுறைக்கு தேவையானதை எல்லாருமே ஒரே பார்ட்டில ஈஸியா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயினே இருந்தாரு. எங்க அண்ணன் எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு தரிசனம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தது இந்த ஜென்மத்து புண்ணியங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் நல்லது பண்ணுவாரு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆக்சுவலா எங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து தளபதிக்கு தான். நாங்க மக்களோட பேராவது இதுவரையும் கண்டிப்பா எவ்வளவு பேர் ப்ராப்ளம் தான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். நாங்க தான் ஆதரவு கொடுக்குறோம். வீட்டுல எல்லாமே தளபதி ஓட்டு, எல்லாமே தளபதி ஓட்டு தான். எங்க வீட்டுல நாங்க 5 பேர் இருக்கோம், 5 பேருமே தளபதி ஓட்டு தான். 6 ஓட்டு கன்ஃபார்ம் தளபதிக்கு தான். ஓகே அண்ணா, பாண்டிச்சேரி மக்கள் ஆல்வேஸ் லவ் யூ. நான் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இன்னைக்கு நடந்த தளபதியுடைய இந்த பிரச்சார கூட்டம், இந்த ஒரு கூட்டம் ஒரு அழகா ஒரு என்ன சொல்றது, நாங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மக்களுடைய ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் இன்னமும் குறையல, இன்னும் உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. தமிழகத்துக்கான ஒரு தலை சிறந்த தலைவரை நாங்கள் உருவாக்க போகிறோம் 2026. எங்கள் தலைவர், வெற்றியின் தலைவர், வெற்றி தளபதி எங்கள் விஜய் அண்ணா அவர்கள் வந்து இந்த தமிழகத்தை ஆள போகிறாரு. அது நிச்சயம் உறுதி. தமிழக வெற்றி கழகனுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் நல்லாவே எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். திரும்பவும் கொள்கைகளை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, நீங்கள் உண்மையிலுமே வெற்றிக்காக போராடுறீங்களா, இல்லை வெற்றிக்காக காத்திருக்கிறீங்களா, இல்லை வெற்றி பெறணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குதா? ஒரு நாளுக்கு ஒரு பேச்சு பேசாதீங்க. அரசியல்வாதிக்கு ஒரு சொல்லு, ஒரு வார்த்தை ஒரு முக்கியம். கடைசி வரைக்கும் ஒரே ஒரு கோட்பாட்டையும் ஒரு கொள்கையும் தான் பின்பற்றி போகணும். மாறி 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 பேசக்கூடாது. கூட்டத்துக்கு தகுந்த போகிற உங்களை சுற்றி இருக்கிற கூட்டத்துக்காக நீங்கள் பேசாதீங்க. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக நீங்கள் பேசுங்க. அதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. சீமான் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். அவருடைய பேச்சில் மிகப்பெரிய அவர் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு. என்னைக்கு தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சு அவருடைய ஸ்பீச்சு கேட்டனா அன்றைக்கே அவர் மீது இருந்த மரியாதையும் அன்பும் என்கிட்ட இல்லை. எல்லாம் அவர் வெட்டி போயிடுச்சு. இன்றைக்கி முழு நம்பிக்கையும் தளபதி மேலே தான் இருக்குது. ஒரு தலைவன் பேசுகிறானா அந்த வார்த்தையை வந்து கடைசி வரைக்கும் கேட்டு ரசிக்கிறவன் தான் ஒரு உண்மையான தொண்டவனாக இருக்க முடியும். உங்களுடைய பேச்சியை நான் அப்படி தான் கேட்டேன், ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை ஏமாத்திட்டீங்க. அந்த நம்பிக்கையை எங்கள் தளபதி அண்ணா வந்து கொடுத்துருக்கிறாரு. இத்தனை வருஷமாக அவரை சினிமா நான் அந்த கட்சியில் இல்லை, சப்போர்ட் பிடிக்கும். ஒரு புதிய மாற்றத்தை கட்சி சொல்லப்போனால் ஆளுங்கட்சி மாறி 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 2 திராவிட கட்சிகள் தானே ஆண்டுச்சு. ஒரு புது அரசியல் வந்துடாத தமிழகத்துக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திட மாட்டாங்களா? இல்லை ஒரு புதிய ஒரு திட்டத்தை மக்களுக்குன்னு செயல்படுத்த மாட்டாங்களா? ஒரு புது தலையை வந்துட மாட்டானா? ஊழல் இல்லாத அரசியலை உருவாக்க யாராவது வந்துட மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்த்துருந்த ஒரு மாற்று சக்தியாக உங்களை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் மேலே ஏன் இப்படி வன்மத்தை கக்குறீங்க? உங்களுக்கு தளபதி என்ன செஞ்சார்? தளபதி மேலே ஏன் இவ்வளோ கோபம்? நாங்கள் அணில் குஞ்சாவே இருந்துட்டு போகிறோம். அணில் குஞ்சு பார்க்குறதுக்கு அழகு. ஆனால் என் வாயில சொல்லக்கூடாது, அது வேறு மாரி குஞ்சுங்களா. நீங்கள் அணிலுக்கிட்ட நீங்கள் எதை வேணாலும் பார்த்துருக்கலாம். அழகான முடி இருக்குது, அழகான வால் இருக்குது, அழகான தலை இருக்குது, கண்ணு இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு டேஷை மட்டும் ஏன் பார்த்து சொல்கிறீங்க? இது தப்பு இல்லையா? நீங்க வரணும் சார். நீங்க வந்தாதான் சார் பெண்களுக்கு எல்லாருக்குமே நல்ல இதுவா கிடைக்கும் சார். அவ்வளவுதான். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னா நாங்க இருக்கோம். ஆமா சார், நாங்க இருக்கோம்.
எதுக்காக மொட்டை அடிச்சேன்னா, எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தளபதி அண்ணன்னா ரொம்ப ரொம்ப உயிர். என் தம்பிக்கும் அப்படிதான். பாருங்க இங்க ஸ்டிக்கர் கிட்ட எல்லாமே அவன் ஒட்டி வச்சிருக்கிறது தான். அவரை பார்க்கணுன்றது தான் அவனுடைய கனவு, ஆசை எல்லாமே. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது இல்ல. அதுவும் இல்லாம அண்ணன் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்திருக்காரு. 72 நாளுக்கு அப்புறம் பொது வெளியில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில நடக்கிற ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது. இந்த மீட்டிங்ல எந்த வித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும், மழை வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும், எதனாலையும் இந்த மீட்டிங் தடைப்படக்கூடாது, வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதற்காகவும் நான் மொட்டை அடித்துக்கொண்டேன். அண்ணன் மேல இருக்க தீராத அன்பு அதை வெளிப்படுத்தணும்ன்ற காரணத்தினால நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம மொட்டை அடிச்சு இந்த முடிய அடையாறுல இருக்கிற கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு, கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் தானமா கொடுத்துருக்கேன். என் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க எங்கெல்லாம் இருக்கோமோ அங்கெல்லாம் நல்லது 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 மட்டும்தான் நடக்கும். புதுச்சேரிக்கு இன்னைக்கு அறிவிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் இத்தனை நாளா நாங்க காத்துட்டு இருந்தோம். ஒரு பேச 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 பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருந்தோம். நான் பாண்டிச்சேரியில நம்ம ஆட்சி மலர்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த அன்புக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் தம்பிய அவர்கிட்ட நாங்க கூட்டு போனோம். அவன் 1.5 மணி நேரம் விடாம டான்ஸ் ஆடி தளபதி அண்ணோட 30 பாட்டுக்கு ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அடுத்து 69 பாட்டுக்கு 3 மணி நேரம் டான்ஸ் ஆடி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவான். அது அண்ணன் முன்னாடி நடக்கணும்ன்றது அவனுடைய ஆசை, கனவு எல்லாமே. மத்த இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என் தம்பி ஒரு எடுத்துக்காட்டா மாறணும்ன்றது என்னுடைய கனவு. அதை நோக்கிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அண்ணா ஒரே ஒரு தடவை உங்களை பார்க்கணும் அண்ணா. தம்பிக்காக அண்ணா ப்ளீஸ் அண்ணா. வாகை சூடி வரலாறு படைப்போம். புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். வாழ்க தமிழக வெற்றி கழகம். ஓங்குக தளபதி அண்ணாவின் புகழ். எங்க ஊரை பத்தியும் பேசியிருக்காரு. எங்க ஊரோட சூழ்நிலையை பத்தி தெளிவா பேசியிருக்காரு. இதுதான் பிரச்சனை. ஸ்ரீலங்காங்கிற ஒரு இஷ்யூ ரொம்ப பயங்கரமா எங்க ஏரியால நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தெளிவா பேசினது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸு அங்க இருக்காங்க, எங்க ஃபேமிலி எல்லாமே அந்த ஏரியால தான் இருக்காங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அதை பத்தி தெளிவா பேசினது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க ஊரை பத்தி பேசினது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷம். எங்க தெற்கு தொகுதியில பாண்டிச்சேரியில கேயு அஸ்னா எக்ஸ்எம்எல்ஏ தான் நம்ம இது தொகுதியில நிக்கிறாரு. ஆதரவு கூட கண்டிப்பா நாங்களும் ஆதரவு கொடுக்க தான் வந்திருக்கோம். காரைக்கால்ல கண்டிப்பா அதிமுக விலகி திமுக நாங்க இதுக்கு வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பா எங்க ஊர் சார்பா ஆதரவு கொடுப்போம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலோட கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கோம். இது நம்ம அதனாலதான் இப்போ இவ்வளோ இஷ்யூஸ். முன்னாடி தமிழ்நாட்டுல நிறைய பேர் பாண்டிச்சேரிக்கு வரணும்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க. இப்போ என்னாச்சுன்னா அப்படியே தமிழ்நாடுக்கு போயிடுவோமே, இங்க உள்ள அப்படிங்கிற இங்க உள்ள மக்களுக்கு ஒரு மாதிரியா சின்ன ஒரு தாட்டு. மற்றபடி நல்லா ஆச்சு, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த வேலை பணி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கிறனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு புது பணி, ஒரு புது ஆட்சி வரும்போது கண்டிப்பா எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களை பத்தி கண்டிப்பா எனக்கு எதா இருந்தாலும் சேர்ந்து செய்யும் போது எங்க யங்ஸ்டரோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கு. ஆமா, பிகாஸ் போலீஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ நியூ சிஸ்டமா QR அண்ட் அந்த கார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு கரெக்டாக ப்ரொசீஜர் படி நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு காயங்கள் ஏற்படாம கரெக்டா வந்துட்டோம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல்வராக வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். என் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே. நாங்க எப்பயுமே அண்ணனோட ரசிகர் தான், தங்கச்சி ரசிகன்றதோட அதே மாதிரி எங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு இதுக்கு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அவர் தனியா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எங்க வீட்டு குழந்தைங்க கேக்குது, நீங்க மட்டும் விஜய் மாமா பார்க்க போறீங்க, எங்களை இட்டுன்னு போலியான்னு கேக்குறாங்க. இது எங்களுக்கு அவர் அதை ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு வேண்டுதலா நாங்க வைக்கிறோம் எங்க அண்ணன்ட்டு. எங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்தாலும் எங்க பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாய் மாமான்றது அவர் தான் எங்களுக்கு மெயின். எல்லார் வீட்லயுமே தாய் மாமாவா எல்லார் வீட்லயுமே இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறவங்க எல்லாமே அண்ணன் அண்ணன்றாங்க, முழு மனசோட சொல்றாங்க. எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கு, 5 பேருக்கும். அவங்க வீட்டுல எல்லாருமே சொல்றாங்க, அவங்க வீட்டு பசங்க எங்க மாமா அவர் தாய் மாமான்னு சும்மான்னு சொல்லிட்டு போல, உண்மையாவே சொல்லிக்கிறாரு. எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்ன்ட்டு நாங்க வேண்டிக்கிறோம். அவரு சந்தோஷமா, அவருக்கு தமிழ்நாட்டுல ஃபுல் அவருக்கான சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு இல்லை, பாண்டிச்சேரியிலயும் நாங்களும் இருக்கிறோம். அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களால் அவருக்கு என்னென்ன பண்ணி தர முடியுமோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுவோம். இதேமாரி தமிழ்நாட்டு மக்களும் அவங்களும் புரிஞ்சுக்கின்னு அவருக்கான சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் போதும். அவர் அண்ணன் சொன்ன மாதிரியே 2026 ஒரு நல்லது பிறகுன்ற மாதிரி சொன்னாரா, அதே இது கண்டிப்பாக பிறக்கும். அப்படி இல்லைன்னா எங்களால் என்ன பண்ண முடியுமோ மகளிரால் ஒருத்தவங்களே பார்த்து அவங்களா புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் நம்ம சொல்லி நீங்கள் இதுதான் பண்ணணும் இல்லை, அவங்களுக்காக தெரியும். இப்போ நிறைய பேர் வெளியே
மூஞ்சி கொடுத்து பேசாமல் கூட இருக்கலாம். எல்லார் மனசுலையும் அவர் வந்து உண்மையாலுமே தாய் மாமாகிறாரு, அண்ணனாகிறாரு, ஒன்றும் சொல்லிக்கினே போகலாம். அவர் வந்து பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பா 2026 நாங்க அவரை ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். அவரை சிஎம்ல நாங்க உட்கார வைப்போம். ஏன்னா இத்தனை வாட்டி அன்பை கொடுத்து எங்களை வரவேற்கிறார். ஆமா. ஒரே வார்த்தை, அவரோட அன்பையும் பாசத்தையும் கொடுத்து எங்களோட வரவேற்கிறார். எங்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த அளவுக்கு அன்பான எங்கள்கிட்ட யாருமே ஒட்டல. எங்களுக்கு அண்ணனா எங்க வீட்டுல ஒருத்தனா தான் நாங்க அவரை பாக்குறோம். அதே மாதிரி எங்க வீட்டுல ஒருத்தர் எப்படி சிஎம்மா நின்னாங்களோ அதே மாதிரி நாங்க அவங்கள நிக்க வைப்போம், ஜெயிக்க வைப்போம். எங்க எம்ஜிஆர் தாத்தாக்கு அப்புறம் எங்க அண்ணன் விஜய் தான். கண்டிப்பா விஜய் வருவாரு, சிஎம் ஆக்குவோம் நாங்க கான்பிடென்ட்டா. ஒரே ஒரு குறை தான், எங்க அண்ணன் கொஞ்ச நேரம் அதான் எங்களுக்கு ஒரு மன கஷ்டம். பார்க்க முடியல, அதான் ஒரு கஷ்டம். எங்க அண்ணன் 10 நிமிஷம் பாண்டிச்சேரியில் பேசினா கூட 10 தலைமுறைக்கு தேவையானதை எல்லாருமே ஒரே வார்த்தையில் ஈஸியாக சொல்லிட்டு முடிச்சுட்டு போயினே இருந்தார். எங்கள் அண்ணன் எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு தரிசனம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அவரோட ஆட்சி தான், கண்டிப்பா அவர் வரணும். அதுதான் லேடிஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்லது பண்ணி கொடுத்தாங்க. மகளிருக்கு சப்போர்ட்டா இருப்பாரு வந்தாக்கா. நம்பிக்கை கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அவரை நம்பி நாங்க ஓட்டு போடுறோம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குன்னு. கண்டிப்பா நாங்க அவரை ஜெயிக்க வைப்போம். அம்மா ஆட்சியில எப்படி வந்து மகளிருக்கு எவ்வளவு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சோ அந்த சப்போர்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க அண்ணன்ட்ட. ஏன்னா எங்களுக்கு வந்து ரிலேஷன் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க, சென்னையில. நாங்க வர இருக்கிறோம். அதை இப்ப அம்மா இருக்கும்போது நாங்க துணிச்சலா வருவோம். இப்பயே நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. வரோம். அண்ணன் வந்தோடனே ரொம்ப அது நிறைவேற்றுவாருன்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். நான் ஒன்று தமிழ்நாட்டு மக்களாக இருக்கு இல்லையான்னு ஒரு மன கஷ்டமாகுது. இருந்தால் அவருக்கு ஒன்றும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். பாண்டிச்சேரி குடியுரிமையை வச்சுக்கிறோம். அதனால எங்களால் போய் அங்கே சப்போர்ட் பண்ண முடியல. இங்கே நிற்கட்டும். என் அண்ணன் 234 தொகுதியிலே அண்ணன் வேட்பாளர்ன்ற மாதிரி அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிப்பார். எங்களுக்கு ஒன்றும் சொல்கிறேன், இப்போ போட்டி இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் டாக்கில் இல்லைனா கூட அண்ணனுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். என்ன ஒரு மனசு கஷ்டம், ஒன்றும் தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற சிஎம் நம்மளை நல்லா தான் வச்சுக்கிறாரு, நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அதில் எந்த குறையுமே இல்லை. யாருமே குறை சொல்ல முடியல. ஒன்றும் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் ஆளுங்களுக்கு ஒன்றும் எல்லாம் நல்லா பண்ணலாம். எங்கள் எல்லாரோட மன கஷ்டமே தான். இப்போ கூட கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கூட தமிழ்நாட்டில் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் குடியுரிமை. பண்ண எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். இது வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்லாம் குத்த ஆரம்பிக்கல, இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். பேசுனதும் கரெக்டா தான் இருந்துச்சு. பாண்டிச்சேரிலயும் அரசியல் மாற்றம் வேணும். ரங்கசாமி ஐயாவை குறை சொல்ல முடியாது, அவரும் நல்லா தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவரு கூட இன்னும் விஜயும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பாண்டிச்சேரியில நிறைய மாற்றங்கள் வேணும். ஏன்னா நிறைய இடமும் இன்னும் சாலைகள் சரியில்லை, நிறைய இருக்கு. ஐடி ஃபீல்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம மாநிலத்துல சேர்ந்தவங்க எல்லாருமே சென்னைக்கு தான் போறாங்க, பெங்களூர் போறாங்க, கஷ்டப்படுறாங்க. வீட்டை ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சு ஒரு ஐடி கம்பெனி இந்த மாதிரிலாம் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு. இளைஞர்கள் சப்போர்ட்டோட மட்டும் இல்லாம வயதானவர்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர். ஏன்னா என் பிள்ளை வரட்டும்ங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. எங்க ஃபேமிலில நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம். அவரை பார்த்தா வெளி மனுஷன் மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வே இல்லையே. எங்க வீட்டு ஒரு ஆளுங்கிற மாதிரிதான் எங்களுக்கு தோணிட்டே இருக்கு. ஏன்னா எங்க பாட்டி ஒண்டி இறந்துட்டாங்க, அவங்களே விஜய்னா அவ்வளவு ஃபேன். இப்ப அவங்க இருந்தாங்கன்னா கூட வரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரிங்கிற ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா அதே கம்பீரம் இருந்துச்சு. கொஞ்சம் கூட அவருடைய பேச்சுல கொஞ்சம் கூட பிசுறு தட்டவே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நமக்கு இன்னமும் போன்ஸ் அதிகமா கிடைச்ச மாதிரி இருக்கு. பார்த்தது இந்த ஜென்மத்து புண்ணியங்கிற மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல சொல்லணும்னா நான் வந்து ஏகே அஜித் சாரோட ஃபேன், தீவிர ஃபேன். எல்லாருமே நாங்க வந்து எதுக்காக வந்தோம்னா தலைவர் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்கு, விஜயும் பிடிக்கும். இவ்வளவு நம்ம ஏரியாவுக்கு வராரு, நம்ம எப்படி ஆதரவு கொடுக்காம இருந்தா அவருக்கு வந்து ஏமாற்றம் ஆயிடும். அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வந்தோம். அவரும் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் பாண்டிச்சேரிக்கு வந்து பேசுறாரு. ஆனா நிறைய தடை, அதையும் தடையா மீறி 2 மாசத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில பேசணும். 2 வாட்டி தடையாச்சு பாண்டிச்சேரியில. 3வது முறையா நம்மளுக்காக அந்த தடையெல்லாம் மீறி வந்திருக்காருன்னா அப்ப நம்மளுக்காக தானே வந்திருக்காரு, நம்மளுக்கு ஆப்போசிட்டா வரல. அப்ப அவங்களுக்காக ஆதரவு நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அதனாலதான் இந்த இவ்வளவு மக்களும் அவங்களோட வேலையை விட்டு தலைவருக்காக வந்து இவ்வளவு மீட்டிங் அட்டன் பண்ணி பொறுப்பா எந்த ஒரு சேதாரமும் இல்லாம அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கட்டுப்பட்டு போன வாட்டி பிரச்சனையாச்சு. அத்தனை பேர் உயிரை இருந்தாங்க, இத்தனை பேர் உயிர் இருந்தாங்க. அதனால வந்து எந்த சேஃப்டியும் இல்லாம இருந்துச்சு அந்த இடத்துல. பாண்டிச்சேரி மக்கள் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட சேஃப்டியை விஜய் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, விஜய் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மதிச்சு எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு அடித்தடி இல்லாம வந்து சார் சொன்ன மாதிரி மீட்டிங்கை பார்த்துட்டு அவர் சொன்னதை கேட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்க.
சமாளிப்பாருண்ணா, கண்டிப்பா சமாளிப்பாரு. அவரு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அவர் களத்துல வந்து நிக்கிறாருன்னா நீங்க அப்பவே தெரிஞ்சுக்கணும்ல. அவர் சமாளிக்க முடியாதுன்னு இருந்தாருன்னா அவர் அப்பவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. பரவாயில்ல, என்னால இவ்வளவு பேர் இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அவர் இல்ல, என்ன இழந்தவங்களுக்கு நான் இப்படி வந்து செய்யணும் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு அவரு. அவரோட நோக்கம் கரெக்டான நோக்கம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தம்பி தலைவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வரணும், அதான் என்னோட ஆசை, லட்சியம், எல்லாமே கனவுலாம். பாத்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். முருகரை பார்த்தா மாதிரியே இருக்குது அவரை பாக்குறது. இப்ப வரது பிரச்சனை இல்ல, அவரு எலெக்ஷன்ல அவரை சிஎம்மா நம்ம ஆக்கணும், அதுதான் ஒரே லட்சியம் நம்மளுக்கு. ஐயோ ரொம்ப புல்ல இருக்குது உடம்பெல்லாம். இல்லையே ரொம்ப அதிகமா தான் இல்ல, இந்த அளவுக்கு போதும் அவருக்கு. என்கிட்ட அந்த கரூர் மாநிலத்துல இருந்து இங்க வந்து இப்படி பேசுனதுதான் ஓகே. அப்புறம் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவானுங்க. சோ இதுதான் நல்லது. அப்படி இல்லையே அந்த மாதிரிலாம் தெரியல எங்களுக்கு. அவர் விஜய் மட்டும் தான் எங்களுக்கு கணக்கு தெரிஞ்சு. அவர் எதை பத்தி பேச எங்களுக்கு காதுல கேட்கல. ஆமாங்க சார், எல்லாத்துக்குமே தான் எங்க தம்பி வரணும் முதலமைச்சரா, அதுதான் எங்களோட கொள்கை, லட்சியம் எல்லாமே. பாண்டிச்சேரிக்கு விஜய் வந்திருக்காரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள் அவரு. நான் ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்கணுன்றதுக்காகவே நான் காலையில கிளம்பி இப்போ வந்திருக்கேன். ஓகே, இப்ப கரூர்ல சம்பவம் நடந்துச்சு, லேடிஸ் எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்துட்டு அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ நாம அங்க ஆயிருச்சு அதனால எங்கேயும் ஆகணும் எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. அது வந்து நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். போலீஸால எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம தான் நம்மளை பாத்துக்க முடியும். நம்ம போய் கூட்டத்துல போய் வேணும்னே போக முடியாது. அவங்க முன்னாடியே சொல்றாங்க இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் வராதீங்க, குழந்தைங்க வராதீங்க. அவங்க கூட்டு வந்தா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சொல்ல போனா நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். இப்ப இங்கேயும் கூட்டம் வரும் தான், எல்லாமே வரும் தான். பாண்டிச்சேரின்றதுனால கிடையாது, நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். அவ்வளவுதான். ஒவ்வொரு ஊரு போகும்போது விஜய்க்கு கூட்டமும் கொண்டாட்டமும் அதிகமா இருக்கு. பாண்டிச்சேரியில என்ன பண்ண போறீங்க? பாண்டிச்சேரியில வருவாங்க, வந்து உள்ள விட்டா தானே தெரியும், உள்ள போனாதான் தெரியும். உள்ள என்ன விட மாட்டாங்க. அந்த பாஸ் முன்னாடியே 1க்கு 2 சொன்னாங்க, இப்போ 1க்கு 1 ஆள் தான் சொல்றாங்க. பாப்போம். எங்க அண்ணா வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, என்ன பிடிக்கும் அவர்கிட்ட பர்టిక్యులரா விஜய் அண்ணா? அவரோட சிம்பிளிசிட்டி, அவர் பேசுற விதம், அவரு யாரு என்ன வேணா சொல்லட்டும், அவர் எப்படியா இருக்கு, அவரு மேபி ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் எனக்கு அது தெரியாது, எனக்கு அவர் பிடிக்கும். இப்போ ஒரு அரசியல் செட் ஆவாரா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அவர் இப்போதானே அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இப்போ மத்தவங்க எல்லாம் அவங்க வந்து லைக் ஃபேமிலி ஜெனரேஷனா இருக்காங்க. இப்போ அவர் வந்தாருன்னா ஏன் நீங்க வருஷம் அவங்களுக்கே சான்ஸ் கொடுக்குறீங்க? ஒரு புதுசா சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல, ஒரு சேஞ்ச் வரும்ல. நம்ம அதுக்காக தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவர் நல்லது பண்ணுவாரு, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, நீங்க ஓட்டு வந்து தளபதி? கண்டிப்பா. ஆக்சுவலா எங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து தளபதிக்கு தான். நாங்க ஆமா, எங்க எல்லாருமே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க தளபதிக்கு தான் போறோம். எங்க வீட்ல எல்லாமே ஆர்எஸ்லாம் நாங்க தளபதிக்கு தான் போடுவோம். நாங்க ஃப்ராங்காவே சொல்லிட்டோம். அதான் நாங்க இருக்கோமே, நாங்க இருக்கோம்ல, எங்களை நம்பி வந்தாரு. அப்ப நாங்க தான் ஓட்டு போட்டு காப்பாத்தணும். உங்க ஊருக்கு வந்திருக்காரு உங்க அண்ணா, என்ன சொல்றீங்க அண்ணாக்கு? ஐ லவ் யூ. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு எங்களுக்கு காலேஜ், நாங்க எல்லாருமே காலேஜ் லீவ் போட்டு சிக் லீவ், எங்களுக்கு சிக் லீவ் எடுத்துட்டு பாக்கணும்னு வந்துருக்கோம். காலைல இங்க வரதுக்கு காலைல 4 மணிக்கெல்லாம் நாங்க தூங்கி எழுந்து கிளம்பி இங்க வந்தோம். பாண்டிச்சேரிக்கு விஜய் வந்திருக்காரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா ஃபீல் பண்றோம். நான் வந்து அவரோட ரசிகை, சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட படம் ஒரு படம் கூட மிஸ் பண்ணது இல்ல. அவர் வந்தாருன்னா நிச்சயமா அவர் தான் ஓட் போடுவோம். அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்ன பேச போறாரு, எந்த டாபிக் இங்க இருந்து எடுக்க போறாரு, எதை பத்தி பேசுவாருன்றதுக்கு ரொம்ப வெயிட் பண்றோம். ஆஸ் அ உமனா எங்க சேஃப்டி பத்தி என்ன பேசுவாரு அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ரொம்ப இருக்கு நிறைய. ஓகே, ஆனா நடிகர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு கேக்குறாங்கல்ல. அப்படி பார்க்க கூடாது. நம்ம எம்ஜிஆரும் நடிகர் தான், ஜெயலலிதாவும் நடிகர் தான். இப்ப அப்படின்றத விட அவர் எந்த டாப்ல இருக்கும்போது வராருன்றதுதான் விஷயமே. அவரு இது பண்ணிட்டு ஃபுல்லா இதுக்காக வராரு. சோ எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கே நிறைய இருக்கு. ஓகே, ஆனா அவர் பின்னாடி கூடுற கூட்டத்துக்குலாம் அரசியல் தெரியுமா? அவங்களாம் அரசியல் தெரியாம நடிகருக்காக கூடுறாங்க. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போனோடனே ஏபிசிடி கத்துக்க போறது இல்ல, ஒரு ஸ்டெப்பா தான் போவோம். பின்னாடி இருக்கவங்க இப்ப கத்துப்பாங்க. ஆனா பாண்டிச்சேரி மக்கள் ஆல்வேஸ் லவ் யூ. ஓகே, ஓட்டு கன்ஃபார்ம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா பேசினாங்க. ஆனா கொஞ்சம் வெயில்ல தான் கொஞ்சம் எனக்கு தெரியவே இல்லை. ஹைட் வர பத்தல. சார் பண்ணலாம் சார், பார்த்தேன் நானே. ஹைட்டே பத்தல சார் எனக்கு. இதுதான் முக்கியமான விஷயம் தான். சொல்லு. நல்ல சந்தோஷமா இருக்கு.